வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காற்று, ஆப்பிளோட காற்று. ஸோ அந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காற்று வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் ஏர் இஸ் நாட் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு டைட்டில் வேணால் வச்சிடலாம். இந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏற்படலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து இந்த டிவைஸ் செட் ஆகலாம். அண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் கேமராஸ் எதிர்பார்க்குறவங்க, ரியரில் வந்து எனக்கு மல்டி கேமரா செட்டப் தான் ப்ரோ செட் ஆகும், நான் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணுவேன், அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களாம் ஃபஸ்ட்டே இந்த ஃபோனை ஓரம் தூக்கி வச்சிடலாம். செட் ஆகாது. அண்ட் சிங்கிள் கேமரா இருக்கிறனால போர்ட்ரைட்ஸ் கூட நல்ல லைட் கண்டிஷன் இல்லை, கொஞ்சம் சேலஞ்சிங் கண்டிஷன் தான் சொதப்புது. இதெல்லாம் தாண்டி சினிமேட்டிக் வீடியோ மாதிரியான விஷயங்களை இதில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மல்டி கேமரா இல்லாதனால அதையும் என்னால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஐஃபோன் ஏர். ஆனால் அதே சமயம் அதுக்கும் ஒரு சில ப்ரோ சைட்ஸ் இருக்கலாம்ல, அது நம்மள ஒரு சில இடங்கள்ல வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி எந்தெந்த இடத்துல அதை என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அண்ட் எந்தெந்த இடத்துல என்ன கொஞ்சம் சோதிச்சுது, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், டிவைஸ் தர்றோங்க வேறு லெவலுங்க. சீரியஸாக எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணோம். நான் எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே எல்லாரோட கண்ணும் டிவைஸ் மேலே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரொம்ப பாலிஷ்டு. ஆனால் என்ன ஸ்மட்ஜஸ் கண்டிப்பாக ஆகுங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே நல்லா நோட் பண்ண முடியும். அண்ட் மைக்ரோ ஸ்க்ராச்சஸ், இது என்ன தான் டைட்டானியம் டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் மாஸ் அப்படின்னு சொன்னாலும் அதில் மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் நீங்கள் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். சரியா? அண்ட் இங்கே ஸ்மட்ஜஸ் நல்லா தெரியுதா? ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு கீழே கேமரா கண்ட்ரோல். ஸோ டாப்பில் வந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் இதில் இசிம் வேரியண்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிம் ட்ரே கூட கிடையாது. ஸோ ஆண்டனா கட் அவுட் நம்மளால் பார்க்க முடியுது லெஃப்ட் சைடில். அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் பட்டன், அதுக்கு கீழே வந்து வால்யூம் அப் அண்ட் டவுனு. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட்டு, அது பக்கத்துலேயே வந்து ஸ்க்ரூஸ் அண்ட் மைக்ரோஃபோனுக்கான வெண்ட்டு தான் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், அது டாப்பில் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு மைக்ரோஃபோன், அப்புறம் ஃப்ளாஷ். ஸோ இந்த 48 மெகா பிக்சல் வேறு யாரும் இல்லைங்க, ஐஃபோன் 17 பேஸ் மாடல் இருக்கே அதில் இருக்கிற அதே கேமரா தான். ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா ஒன்று இருக்குது. ஸோ தரமாக வேலை செய்யுது. இருந்தாலும் ஏஐ கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஃபோன் வந்து 5.6 திக் அண்ட் 165 கிராம்ஸ் வெயிட்டு அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தரமாக இருக்குங்க. சீரியஸாக எனக்கு இது கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண தான் பிடிச்சிருக்கு. நான் கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து டாப் நாச்சுங்க, செம்ம இன்ஜினியரிங் எஃபோர்ட்டுங்க. கையில் எடுத்து அதுவும் இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு டிவைஸே என் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து 6.5 இன்ச் பேனலுங்க. உங்களுக்கு என்ட்ரி லெவல் நம்பர் சீரிஸ் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் அப்படியே உங்களுக்கு ப்ரோ மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிளெண்டாக ஃபீல் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் காம்பேக்டான ஃபோன் பிடிக்கும் ஆனால் மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து எனக்கு செட் ஆகலைன்னு தோணுதோ, இல்லாட்டி வந்து பெரிய ஃபோன் எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னும் போது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு செராமிக் ஷீல்டு 2 ப்ரொடெக்ஷனும் இருக்குது. 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1600 நிட்ஸ் மேலே போகுது. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஓவராலாக செம்ம பேனலு. இத்தனைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் தான் சொன்னேன்ல கேஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன்னு. சரி ஸ்மட்ஜஸ்லாம் ரொம்ப ஆகக்கூடாது அப்படிங்கிறனால மேட் ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் தரமான பேனல், சீரியஸாக சூப்பர் பேனல். அண்ட் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ்க்கு வந்து இவங்க 17 சீரீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ ஏர்லையும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது சாம்சங் அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரிலாம் தெரில. நான் இந்த மேட் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்கேன் இல்லையா, இது ஒட்டினதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆப்பிளோட C1X மோடம் மாஸ் பண்ணுதுங்க. சீரியஸாக இங்கே பார்த்தீங்களா 1440p 60 fps HDR கண்டென்ட் தான் இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு 5Gயில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர்டெல் 5G கனெக்டட் தெரியுதா. ஸோ ஒய்ஃபை இல்லாமல் 5Gயில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ ஈஸியானாலும் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன சொல்லுவேன்னா, இதில் வந்து N1 சிப் இருக்கும். ஸோ மற்ற ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக. ஸோ அதுவும் அல்ட்டியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் நான் பார்த்தேன், இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாமே நல்லாவே மினிமைஸ் ஆகிடுச்சு இந்த டிவைஸில். N1 சிப்புக்கு தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து 256 GB ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் 12 GB ஆஃப் ரேம் அண்ட் ஆப்பிளோட A19 ப்ரோ சிப்போட வருது. ஆனால் சும்மாலாம் இல்லைங்க, லிமிடேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஃபார்ம் ஃபேக்டர் இவ்வளோ தின்னாக பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்களை அவங்களால சாலிடாக கொண்டு வர முடியாதனால இதில் GPU பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பென்டா கோர் தான் இருக்கும், ஹெக்ஸா கோர் இருக்காது.
இதுவே மற்ற ப்ரோ மாடல்ஸ்லலாம் ஹெக்ஸா கோர் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது பவர் பேக்டு டிவைஸ் மாதிரி இல்லைன்னே சொல்லலாம். நானும் eSIM யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குது. இப்போ கூட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5G கனெக்டடாக இருக்குது அண்ட் ஸ்பீடும் ரிலேபிளாக இருக்குது. ஹைலைட் என்னென்னா இது வரைக்கும் எந்த காலும் மிஸ் ஆகலை அண்டு பெரும்பாலும் வந்து கால்ஸ் பக்கா இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி கால்ஸ்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. சூப்பர் ப்ரோ. அப்போ ஆல் பாசிட்டிவாக நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டகால்னு அப்படியே சொல்ல முடியலங்க. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வேறு ஒரு சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோ இல்லாட்டி ஸ்னாப்ட்ராகன் மோடம் லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் மோடம் இருக்கிற டிவைஸ் யூஸ் பண்ணேன்னா இன்னும் பறக்குது. பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோனோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே தின்னாக இருக்குங்க. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது யூஎஸ் மாடல். நம்ம கம்யூனிட்டி மெம்பரான டாக்டர் பிரேம்குமார் சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் C2C பிரைடட் கேபிள் ஒன்று இருக்குது. அப்புறம் எப்பயும் மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த டிவைஸில் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் 48 மெகா பிக்சல். அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். 1/1.56 இன்ச்சு. பட் இதுவே இண்டஸ்ட்ரி நார்மலைஸ்டாக பார்க்குறது வந்து 1/1.28ன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ப்ரோ சீரிஸில் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு 2x வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சென்சார் ஜூம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் ரியரில் இருக்குது. இருந்தாலும் வீக்கான ஒரு கேமரா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ப்ளஸ் ஆப்பிள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் டு ரியல். ஸோ நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியலாக எப்படி இருக்கோ சுச்சுவேஷன் அதை வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது இப்போ இந்த காலத்தில் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபில்டர் நம்ம எப்படி ஆண்ட்ராய்டில் ஃபில்டர்ஸ் இருக்குமோ அந்த ஃபில்டரில் சில சமயங்களில் வெயிட்டேஜ் இருக்கும். 0 to 100 அந்த ஃபில்டரை வந்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். கூலர் டோனா, வார்மர் டோனா, வைப்ரன்ஸா இல்லாட்டி மியூட்டடா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 4 கார்னர் இருக்கும். ஸோ அதோட பிளண்டுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இதில் எப்பயுமே வைப்ரண்ட் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்டடாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் முக்கியமாக சோஷியல் ரெடியாக. ஏன்னா எல்லாருமே இப்போலாம் கலர் பாப்பிங் இமேஜஸ் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பட் இதே ப்ரோ லெவலில் இருக்கிறவங்க நான் எடிட் பண்ணி அந்த கலர்ஸ் கொண்டு வந்துக்கிறேன்னு நினைப்பாங்க. பட் இதில் வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ அப்படியே சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்டைல்ஸில் போய்ட்டு வைப்ரண்ட்டை சூஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் வைப்ரன்ஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே எடிட் பண்ணாமல் அப்படியே போஸ்ட் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். அண்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் கேமரா அப்படிங்கிறனால நமக்கு சினிமேட்டிக் வீடியோ ஆப்ஷன் கிடையாது. அண்டு ஃப்ரண்ட் கேமராவில் தான் உனக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷனுக்கு 3D டாட் ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டெப்த்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். இருந்தாலும் 16E அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் இருந்தது இல்லையா, அதில் என்னென்ன மாதிரியான பொட்டன்ஷியல் இருந்ததோ அதே பொட்டன்ஷியல் தான் இதில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லிடார் மாதிரியான விஷயங்களும் கிடையாது. ஸோ இருக்கிறது ஒரே ஒரு ரியர் கேமரா தான். ஸோ அதை வச்சு என்னென்ன உருட்ட முடியுமோ அதை நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 4K 60 FPS இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடியும். உங்களுக்கு HDR ஆஸ்பெக்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் ஓகே. அண்ட் லோ லைட்டில் கண்டிப்பாக குட்டி சென்சார்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகுது. இருக்கு விடிய காலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா? அங்கேருந்து ஏதோ ட்ரெயின் வேறு வந்துட்டுருக்கு. இதில் கலர் சூப்பராக இருக்குது. ஐஃபோனுக்கும் லென்ஸ் ஃப்ளேருக்கும் ஒரு பெரிய காதல் கதையே இருக்குங்க. அவங்கள பிரிக்கவே முடியாது. எப்படி வானத்தில் அங்கங்கே லைட் இருக்குது பார்த்தீங்களா? ஏலியன் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 18 மெகா பிக்சல். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு 24 மெகா பிக்சல் ஸ்கொயர் சென்சார். ஸோ அதில் வந்து எஃபெக்டிவாக எப்படி மாற்றினாலும் சரி, நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் சரி இல்லாட்டி போர்ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸில் வச்சு எடுத்தாலும் சரி, ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வீடியோவை கூட போர்ட்ரேட்டில் ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே ரொம்ப கம்ஸ் ஹேண்டி. எப்போ அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லையா நீங்கள் வந்து மற்றபடி வேற உங்களுக்கு வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியுதுன்னா ட்ரைபாடில் ஒரு தடவை ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் ஃபோனோட பொசிஷனை மாற்றாமையே லேண்ட்ஸ்கேப் ஆஸ் வெல் அஸ் போர்ட்ரேட் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து சீரியஸாக மாசாக இருக்குது. அண்டு அல்ட்ராவைட் ஃபோட்டோஸ் சூப்பராக எடுக்க முடியுது. அண்ட் அந்த செகண்ட் கேமரா இல்லாதனால, ஒரு செகண்ட் கேமரா அப்படின்னு ஒன்று இல்லாதனால போர்ட்ரேட் ஃபோட்டோஸே ஒரு பெரிய பெயினாக தான் இருக்குது. சில சமயங்களில் லைட்ஸ் சரியில்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்னா எட்ஜ் டிடெக்ஷன் அந்தளவுக்கு நல்லா வர மாட்டேங்குது. ஸோ லிமிடேஷன்ஸ் ஃபார் ஷோர் இருக்குது கேமரா ஆஸ்பெக்ட்ஸில். இதுவே கேஷுவல் யூசர்ஸ் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது
ரியர் கேமரா, பெரும்பாலும் செல்ஃபி கேமரா. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் தனிமையில் இல்லாட்டி எங்கேயாவது ஆஃபீஸில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் ப்ரோ எடுப்பேன். காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் எடுக்கல அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்குங்க. ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனே சூப்பர் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன ப்ரோ தெரியாமல் வாங்கிட்டேன், லைட் வெயிட்டாக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசித்தேன், ஆனால் எனக்கு வந்து செட் ஆகலை சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் இது வந்து நாட் ஃபார் ஆல். இதில் அதே மாதிரி மைக்ரோஃபோன் அப்படிங்கிற ஏரியாலையும் ஒரு லிமிடேஷன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. மேபி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரோ சீரிஸ் ஃபோன்ஸ்லாம் நம்பர் ஆஃப் மைக்ரோஃபோன் அதிகம் அப்படிங்கிறனால அதில் வாய்ஸ் பிக் ஆகிற விதமும் இதில் வாய்ஸ் பிக் ஆகிற விதத்துலையும் என்னால் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனையே ப்ரைமரி ஃபேக்டாக வைக்கிறீங்க, அதுலேயும் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபோனோட ஆடியோ தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் ப்ரோ சீரிஸ் தான் நீங்கள் வாங்கணும். விடாது கருப்பு மாதிரி விடாது கமிட்மெண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி வந்து சில காரணங்களினால் சில எமர்ஜென்சி ஒர்க்ஸ் அதனால் என்னால் வந்து மார்னிங் ஒர்க் அவுட் அந்த ரொட்டீனை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் டே டு டே டாஸ்க்னு ஒன்று வச்சுருப்பேன்ல, அந்த டார்கெட் எப்படி விட முடியும்? ஸோ அதனால தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். லாக் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது எல்லாமே அல்ட்டியாக இருக்கும் அண்ட் கஸ்டமைசேஷனுக்கு குறைச்சலே இல்லை. இப்போ நான் பிடிச்சி ஹோல்ட் பண்ணேன்னு வைங்களேன், எடிட் ஆப்ஷன் எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆனனால ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் ஓகே. ஸோ லாக் ஸ்க்ரீன் ஆஸ்பெக்டில் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அண்டு ஃபேஸ் அன்லாக் சொல்லவே வேணாம், ஃபேஸ் ஐடி பக்காவாக வேலை செய்யுது. ஒரு தடவையுமே அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போய்டும். ஸோ அதெல்லாம் ஓகே தான். அண்டு மாஸ்க் போட்டிருந்தாலும் ஒர்க் ஆகும். என்கிட்ட இந்த ஃபோன் வரும்போது 24 சைக்கிள்ஸோடு எனக்கு கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 22 சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் ஓகே. எனக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பெரிய அளவில் பிரச்சனை வரல, நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. சொல்லப்போனால் கேஷுவல் யூசர்ஸ்க்குலாம் இந்த ஃபோன் வந்து அல்ட்டியாக இருக்கும். அண்ட் இந்த எஸ்ஓடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீன் ஆக்டிவ் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஆனாலும் ஓகே. ஸோ ப்ராமிசிங் பேட்டரி லைஃப் வந்து ஏர்லேருந்து கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் 3149 mAh பேட்டரி தான். ஆனாலும் பேட்டரி லைஃப்பில் ஓரளவுக்கு சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுது. இத்தனைக்கும் அதில் பக்ஓஎஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதுவும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ப்ரிவ்யூ நேற்று வந்து 26.3 இன்ஸ்டால் பண்ணேன். கேமிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மெஜாரிட்டியாக நம்ம விளையாடக்கூடிய எல்லா கேம்ஸுமே இல்லை அசால்ட்டாக விளையாண்டுட்டு போயிடலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஓவராலாக கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் விளையாடுற இந்த கேம்ஸுக்கெலாம் வந்து A19 Pro ரொம்பவே டூ மச்சு, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் ஹை கிராஃபிக் கேம்ஸும் இதில் ஆடலாம். ஆடினீங்கன்னா இருக்கல்லே ஹை கிராஃபிக்ஸ் போகும்போது இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஹீட் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரீஜனில் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். நிறைய நேட்டிவ் டூல்ஸு, அப்புறம் நீங்கள் எடிட்டிங் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாகவே என்ஜாய் பண்ண முடியுங்க. சொல்லப்போனால் ஐமூவி மாதிரியான டூல்லாம் இதில் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்படி இந்த பெஞ்ச் மார்க்லாம் பார்ப்பாங்கள்ல பல நண்பர்கள், அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. சிங்கிள் கோரும் சரி, மல்டி கோரும் சரி, ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி லீடிங் மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு ப்ரோ லெவல் ஃபோன் இல்லை அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இதை சொல்கிறேன். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் கான்குள்ளே திரும்பியும் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். அதுதான் என்னென்னா மோனோ ஸ்பீக்கர். ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இதுதான் இந்த அளவுக்கு லவுட்னஸ் இருக்கும். ஸோ அப்போது எப்படி ப்ரோ சிங்கிள் ஸ்பீக்கர் வச்சு சமாளிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஸோ இயர்பீஸே தான் உங்களுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னும் போது ஃபோன் கால்ஸ்க்குலாம் நல்லாவே லவுடாக இருக்குது. அண்டு லவுட் ஸ்பீக்கரில் கால்ஸ் பேசுகிறது இதெல்லாம் ஓகே தான். பட் ரொம்ப க்ரௌடட் என்விரான்மெண்ட்டில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே சமயம் இப்போ நீங்கள் மியூசிக்கோ இல்லாட்டி வந்து வீடியோஸோ, அதாவது மீடியா கன்சம்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஒரே ஒரு ஸ்பீக்கர் வச்சு லிசன் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ₹1,00,000 மேலே கொடுத்து வாங்க போகிற இந்த ஃபோனில் மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குங்க. ஸோ அடுத்து என்னென்னா ஹாப்டிக்ஸு. ஸோ வைப்ரேஷன் எப்பயும் மாதிரியே ஆப்பிளில் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சீரியஸாக சொல்ல போனால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து என்ன தான் 6S வந்து ஹாப்டிக் இன்ஜின் வந்து வேறு லெவலில் இருந்தாலும் 6S iPhone 6S அதுலேருந்து அப்படியே எமர்ஜ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் பிக்சல்
டாப் நாச். பிக்சல் தான் இருக்கலே டீப்பஸ்ட் அண்ட் பயங்கரமான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஹாப்டிக்கில். iOS பற்றி சொல்லணும்னா நிறையா ஃபீச்சர்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படவா, இல்லாட்டி ஆப்டிமைஸ்ட் அண்ட் ஓவரால் சிஸ்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்மூத்னஸை நினச்சி சந்தோஷப்படவா, ஸோ லிக்விட் கிளாஸ் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி ஆப்லலாம் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை நினச்சி சந்தோஷப்படவா. ஸோ இப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஃபார் ஷோர் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆப்பில் ஒரு சில டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஆப் விட்டு வேறு ஒரு ஆப்புக்கு போனதும் பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் என்ன ஆகிடும்னா அது அப்படியே அங்கேயே நின்று போயிடும். சில சமயங்களில் அதனால் என்ன ஆகிடும்னா அங்கேருந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் நின்று திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் மற்றபடி வந்து iOS எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இது எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு டைம்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கணும். பட் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மல்டி டாஸ்க்லாம் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் பக்கா, அப்படி இல்லைனா ஐபேடு தான் போகணும். அப்படியும் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு மேக்புக் போயிடுறது இன்னும் பெட்டர். அப்புறம் USB ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2.0 தான், USB 3யும் கிடையாது. இதுலேயும் இருக்குது USB 2.0. ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி பேக்கப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தலைவலி தான். தின்னா இருக்குது ப்ரோ, ஆனால் அதுவே தான் கான். ஏன்னு பார்த்தா இப்போ கேர் ப்ளஸ் போட்டிருந்தா பரவாயில்ல, ஜாலியாக யூஸ் பண்ணலாம். கேர் ப்ளஸ் போடாதவங்களாம் பொத்தி தான் திரும்பி அந்த மேகலையை வளர்க்கணும். அப்போ கேஸ் போட்டுருவீங்க. கேஸ் போட்டால் தின்னான ஃபோனாகவே இருக்காது. கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. இருக்கிற கேமராவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தின் ஃபார்ம் ஃபேக்டர்னு தெரிஞ்சு தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய பெயின் இல்லை. ஸோ வேறு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டாப்பில் இருக்க இயர்பீஸ் தான் ஸ்பீக்கராக வேலை செய்யுது அப்படின்னும் போது நம்ம பேக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணணும்னு வைங்களேன், அதுவும் டைட்டான பேண்ட்லாம் போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் அதை பிளாக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி ஆகிடும், அதுவும் க்ரௌடட் என்வரன்மெண்ட்டில். ஸோ அப்போ ஹாப்டிக் ஃபீட்பேக் தான் காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னா இன்னும் கூட லென்ஸ் ஃப்ளாரை அவங்க ரொம்பவே மினிமைஸ் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் இந்த ஃபோனில் நல்லாவே லென்ஸ் ஃப்ளார் ஃபீல் ஆகுது. அதுவும் நைட் டைமில் வீடியோலாம் எடுத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் அதிகமாக இருக்குது, அதுவும் நல்லா பிரைட்டாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தனியாக அங்கங்கே அந்த இடத்துல பறக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சில சமயங்களில் இப்போ கேலக்ஸி எட்ஜ் கொஞ்சம் நல்ல ஃபோன் தானோ, அது S25 எட்ஜ் கொஞ்சம் நல்ல ஃபோன் தானோ அப்படின்னு கூட நம்மளை யோசிக்க வைக்குது. ஆனால் ஒரு ப்ரோ லெவல் ஃபோன் யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட ஒருத்தர் இதில் லேண்ட் ஆனாங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த ப்ரோ லெவல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு சத்தியமாக இந்த ஃபோன் செட்டே ஆகாது. ஸோ கேஷுவல் யூசர் ப்ரோ நான், ஆனால் என்னால் 1,20,000 செலவு பண்ண முடியும். கேஷுவல் யூசர் அகைன் நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு கேஷுவல் யூசர். ஃபோன் பேசுவேன், சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிடுவேன். சைடில் ஃபோன் அமைதியாக இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க் அதில் பர்ஃபார்ம் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் தி டே பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். ஸோ ஓவராலாக ஏர் ஒரு யூனிக்கான ஒரு டிவைஸ், பட் நாட் ஃபார் ஆல் அப்படிங்கிறத தான் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இது மட்டும் தான் லிமிடேஷன்ஸ். ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய லிமிடேஷன்ஸ் யோசிச்சு போனோன்னா இருக்கும். ரைட்டு, வேறு ஏதாவது டவுட் இந்த டிவைஸ் பற்றியும் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். ஓகேயா, ரைட்டுங்க. எதோ நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.